ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஎஃப் இல்லாம ஒரு ஃபுல் ஜிமிக்கி செட் பார்க்கலாமா? ஸோ நான் இன்னைக்கு ஜிமிக்கி வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு கேலண்டர் அட்டையில த்ரெட் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்மால் சைஸ் ஜிமிக்கி தான் மேக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் 15 ஸ்டாண்ட்ஸா வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நீங்க ஒரு கேலண்டர் அட்டையில இல்ல உங்ககிட்ட வேற எதுவும் அட்டை இருக்கு அப்படின்னா, அதில வந்து நீங்க கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி அத வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ல வந்து நம்ம ஃபிட் பண்ணிடணும். பண்ணிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் நம்ம ட்ரை ஆக விட்டுறணும். அது உடனே நம்ம எடுத்தோம்னா ரிமூவ் ஆயி வரும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அந்த எண்டுலயும் நம்ம வந்து கொஞ்சம் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு, அத வந்து நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் மேக் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஊசி மாரி அந்த கார்னர்ல நல்லா அத வந்து பேஸ்ட் வச்சு நீங்க இது பண்ணிக்கங்க. க்ளூ வச்சு இது பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ராப் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவும் நம்ம ராப் பண்ணும்போது கிளியரா இது பண்ணிட்டு, அத வந்து நம்ம ராப் பண்ணணும். ஸோ நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஜிமிக்கி ராப்பிங்கில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ராப் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு ஒண்ணு மேல ஒண்ணு இல்லாம, பக்கத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம மேல் பக்கமா அ பிடிக்கும்போது த்ரெட்ட உள்ள விடுறோம் இல்லையா? விடும்போது நம்ம கீழ நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட்டா பிடிச்சிட்டு தான் பண்ணணும். இல்லன்னா நம்மளுக்கு அது லூஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி மேலே கீழன்னு சொல்லிட்டு நம்ம த்ரெட் நம்ம மேல் கீழ போடும்போது கரெக்ட்டா நீங்க அத டைட் பண்ணி புடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ராப் பண்ணா நம்மளுக்கு லூஸா இல்லாம, நீட்டான ஒரு ராப்பிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து 15 கவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த த்ரெட் கவுண்ட் வந்து கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அது 15 எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்மளுக்கு கரெக்ட்டா, பர்ஃபெக்ட்டான அளவு வந்து கிடைக்காது. எப்படியும் நம்ம மேக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் த்ரெட்டட் வந்து கொஞ்சம் மீற தான் செய்யும். ஜிமிக்கி ராப்பிங்கில மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கை வலிக்குங்க. ஏன்னா, இது நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கில பண்ணும்போது கொஞ்சம் கை வலி அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது கன்டினியூஸா பண்ண பண்ண நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கை வலி அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா, நம்ம வந்து அத நல்லா டைட்டா ராப் பண்ணணுங்க. கொஞ்சம் நம்ம லூஸ் விட்டு பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா, பர்ஃபெக்ட்டா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம டைட்டா பிடிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு லைட்டா அந்த கை வலிந்து இருக்கும். ஸோ ஃபுல்லா ராப் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ நம்ம அது வந்து த்ரெட்ட நம்ம உள் பக்கமா வச்சு தான் வந்து கம் வச்சு நம்ம அத வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ பண்ணிட்டு எக்ஸஸா இருக்க த்ரெட்ட கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஜிமிக்கியோடைய உள் பக்கமா ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ணி நான் எல்லாமே அத ட்ரை ஆக விட்டுருவேன். வெறும் த்ரெட் நம்ம கட் பண்றோம் இல்லையா? அந்த இடம் மட்டும் இல்லாம, ஃபுல் ஹோல் ஜிமிக்கிக்குமே நான் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து அத ட்ரை ஆக விட்டோம்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரிமூவ் ஆகாம நல்லா டைட்டா ஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே மேல வந்து நான் அந்த கேப் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். ஆனா ஆக்சுவலா நீங்க கேப் வந்து எப்பவுமே ஸ்டார்ட்டிங்ல பிளேஸ் பண்ணாதீங்க. ஜிமிக்கியோடைய டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க கேப் வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து கேப் பிளேஸ் பண்ணிட்டோம்னா, ஜிமிக்கிய நம்ம கையிலேயே வந்து இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் ஜிமிக்கி. அதனால எனக்கு கையில ஈஸியா பிடிக்க முடியுன்றதுக்காக நான் வந்து கேப் இது பண்ணிட்டேன். மத்த இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிமிக்கிலாம் இருக்குன்னா, அது வந்து நம்ம கேப் போட்டோம்னா, நம்ம எதுலனா ஹேங் பண்ணிட்டு அந்த அந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ண முடியாம இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது வந்து கரெக்ட்டா இல்லாம ரொம்ப ஆடுற மாரி இருக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து டிசைன் மேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கேப் வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஸோ ஃபுல்லா நான் இன்னைக்கு சிம்பிளா வந்து ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் அது ஃபுல்லா அது நடுவுல இருக்கிற மாதிரி நான் வந்து அது உங்களுக்கு பிளேஸ் பண்ணி, இந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பேஸு. ஸோ நான் பேஸ்க்கு சொல்லியிருந்த மாரி, இந்த டைம் நான் வந்து எம்டிஎஃப் வச்சு நான் பண்ணல. ஸோ நம்மகிட்ட அந்த காயின் இருக்கும் இல்லையா? அந்த லக்ஷ்மி காயின் சொல்லுவாங்க இல்லையா? அந்த காயின் வச்சு தான் நான் இதுக்கு பேஸ் ரெடி பண்ணேன். ஸோ அந்த காயின்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த பேக் சைட்ல இயரிங்கோடைய ஊக் வச்சு நம்ம வந்து க்ளூ வச்சு நான் ஃபிட் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அப்புறமா தான் நீங்க எடுத்து டிசைன் மேக் பண்ணணும். ஸோ முன்னாடியே நம்மளால கையில பிடிச்சும் டிசைன் மேக் பண்ண வராது. அதே மாதிரி ட்ரை ஆகறதுக்கு முன்னாடி எடுத்து பண்ணோம்னாலும் அது ரிமூவ் ஆகி வரும். ஸோ அது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு இன்னொரு நாள் நீங்க எடுத்து அந்த டிசைன் மேக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இதுக்கு நான் மேல வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாரி தான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 3D டிசைன்ஸ் மாரி மேக் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் ப்ளூ கலர் த்ரெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணனால மேலேயும் வந்து ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன்ஸ்ல ஐ ஷேப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஷேப்ஸ் எடுத்து ஃபுல்லா நான் ரவுண்டா ஃப்ளவர் மாரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 3D டிசைன்ஸ் பண்றதுக்காக மேல வந்து ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு நான் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணேன். நடுவுல ஒரே ஒரு ஜர்கன் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த காயின்ல நீங்க வந்து பேஸ் ரெடி பண்ணும்போது என்ன ஒரு மெயினான விஷயம்னா, அந்த ஹோல் வரும் இல்லையா? அந்த ஹோல் கிட்ட மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இல்லன்னா நம்மளுக்கு ஹியரிங் வந்து ஹேங் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு அ ஆடாம ஒரு மாரி இருக்கும். அதனால நம்ம அது கரெக்ட்டா பார்த்து 2 பக்கமும் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்க வந்து அத வந்து டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நான் நடுவுல வந்து ஒரு ஹேங்கிங் மாரி குடுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து பேர்ல் பீட்ஸ் எடுத்துட்டு, அத வந்து நான் வந்து ஒரு ஹேங்கிங் மாரி ரெடி பண்ணிக்கிட்டேன். பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஜிமிக்கிக்கு உள்ள வந்து நம்ம குடுக்க போறோம். ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டு, ஸோ ஒரு ஐபின் எடுத்து அதில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டைரக்ட்டா அந்த ஐபின உள்ள விடாம, உள்ள வந்து ஒரு கோல்டன் பால் வந்து நம்ம வந்து வைக்கணும். அப்பதான் வந்து அந்த ஹேங்கிங் வந்து கொஞ்சம் கீழ தெரியும். இல்ல அப்டின்னா நம்ம டைரக்ட்டா உள்ள வைக்கும்போது, அந்த பேர்ல் பீட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளுக்கு உள்ள போயிடும். நம்மளுக்கு அது கீழ அழகா தெரியாது. அதுக்காக என்ன பண்றேன்னா, நடுவுல உள்ள ஒரு கோல்டன் பால் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா அது நம்ம ஹேங்கிங் குடுக்குறோம். அப்ப அதே மாதிரி மேல் பக்கமும் அந்த கோல்டன் பால் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கிற இது கட் பண்ணி நம்ம வந்து அது வந்து ஹேங்கிங் மாரி ரெடி பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு அந்த பேஸில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 1 டே வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த இது வந்து மேக் பண்ண முடியும். இல்லைனா நம்ம அதை உடனே எடுத்து மாட்டும்போது நமக்கு ஸ்டோன்ஸ் கீழே விழுந்துரும். ஸோ நல்லா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஸோ ஜிமிக்கி ராப்பிக்கும் சரியே இல்லை, நீங்கள் வந்து த்ரெட் பேங்கிள்ஸ் நீங்கள் வந்து ரேப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு டிசைன்ஸ் மட்டும் எடுத்து பண்ணாமல் ஒரு 2, 3 டிசைன்ஸ் எடுத்து ஒன்றா பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகும்போது நீங்கள் அடுத்த இதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பல்கான ஒரு குவான்டிட்டி எடுத்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக முடியும் அதுக்காக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு. ஸோ போய் நம்ம வந்து இந்த காயின் வச்சு பண்ணும்போது அதில் நம்ம டேரெக்டாகவே ஹேங் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், பர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஸோ ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.